வாங்க பெல்சியா கிச்சன். இன்றைக்கி நாம் குழிப்பணியாரம் செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குழிப்பணியாரத்துக்கு கப்பில் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். மாவு சீனி அதே அளவு எடுத்துருக்குது. வேணால் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சீனி போட்டுக்கலாம். உப்பு அளவாக போட்டுக்கணும், எதுக்குமே உப்பு போடணும். வாழைப்பழம் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு முட்டை போட்டுக்கலாம். புளிக்கிறதுக்காக ஆட்டின மாவு இட்லிக்கு தோசைக்கு வச்சுருப்போம்ல, அந்த மாவு நம்ம ஒரு 2 கரண்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிணையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைங்க. தண்ணி ஊற்றுறேன். இந்த மாவை 1 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சு ஊற்றினா தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு பொங்கி வரும். புளிக்க வைக்கலாம். குழிப்பணியாரத்துக்கு நம்ம சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி குழிப்பணியாரத்துக்கு வாங்கி வச்சுருக்குறோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ அது ஊற்றினா அது பொங்கி வரும்போது அது மேலே வரைக்கும் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாருங்கள், ஒரு 1 நிமிஷம் ஆன உடனே அதை அப்படியே திருப்பி போடணும். ஒரு கோணுசி இல்லை ஒரு ஸ்பூனு இதையாட்டு வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டோம்னா வந்துடும். வெந்துருச்சுங்க, இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.